நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி காவலாளி பள்ளி வாசலில் வைத்து கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். கொலையாளியை காட்டிக் கொடுத்த சிசிடிவி கேமரா. திருப்பத்தூரில் கொலை செய்துவிட்டு பெங்களூரில் பதுங்கியிருந்தவரை மடக்கி பிடித்த தனிப்படை. மனைவியின் தங்கை கணவரை பள்ளி காவலாளியை குத்தி கொன்றது ஏன்? பின்னணி என்ன? பிரைவேட் ஸ்கூல்ல வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்த இர்ஃபான் வழக்கம் போல காலையில வீட்டில இருந்து கிளம்பி 2 வீலர்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் பின்னாடியே இன்னொரு பைக்ல ஃபாலோ பண்ணி வந்த ஒருத்தர் கரெக்டா ஸ்கூல் வாசல்ல வச்சு இர்ஃபானை வழிமறைச்சு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஆக்ரோஷமா குத்தி சாச்சிட்டு பைக்ல தப்பிச்சு போயிருக்காரு. ரத்த வெள்ளத்துல ஸ்கூல் வாசல்லேயே சரிஞ்சு விழுந்த இர்ஃபான் ஒரு சில நிமிடங்கள்லேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இர்ஃபானை குத்தி கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க ஸ்கூலை சுத்தியுள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்காங்க. அப்பதான் கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்னன்னு போலீஸுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. திருப்பத்தூர் வாணியம்பாடி சாகிராபாத் பகுதியை சேர்ந்த 40 வயசான இர்ஃபான் இக்பால் ரோட்ல உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய மனைவி ஹாஜிரா. இவங்களுக்கு 2 ஆண் ஒரு பொண்ணுன்னு மொத்தம் 3 பிள்ளைகள் இருக்காங்க. இவங்களும் ஹாஜிராவோட தங்கச்சி குடும்பமும் பக்கத்து வீட்டுல குடியிருந்திருக்காங்க. அப்போ ஹாஜிராவுக்கும் அவங்களுடைய தங்கச்சி கணவர் சல்மானுக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இர்ஃபான் வேலைக்கு போன நேரத்துல சல்மான் ஹாஜிரா வீட்டுக்கு போய் அவங்க கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. நீ வீட்டுல இல்லாத நேரத்துல உன்னுடைய சகலை அடிக்கடி உன் வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்கான்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இர்ஃபான் கிட்ட சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆவேசம் அடைஞ்ச இர்ஃபான் மனைவி ஹாஜிராவையும் சகலை சல்மானையும் கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயம் சல்மானோட மனைவிக்கும் தெரிஞ்சே அவங்களும் கணவரை கண்டிச்சிருக்காங்க. ஆனா யார் பேச்சையும் கேட்காத சல்மானும் ஹாஜிராவும் தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. பொறுத்து பார்த்து பொறுமை இழந்த சல்மானுடைய மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட கணவர் தன்னோட அக்கா கூட தகாத உறவுல இருக்கிறதா திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அப்போ இரு தரப்பையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சு பேசின காவலர்கள் 1000 தான் இருந்தாலும் நீங்களாம் ஒரே குடும்பம், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க குடும்பத்துக்கு தான் அவமானம், இனிமே எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்து நடந்துக்கோங்கன்னு சல்மானையும் ஹாஜிராவையும் அறிவுரை கூறி எச்சரிச்சு அனுப்பினதா சொல்லப்படுது. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்து போனதால கொஞ்ச நாள் சல்மானும் ஹாஜிராவும் பேசிக்காம இருந்திருக்காங்க. ஆனா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் 2 பேரும் பழகி இருக்காங்க. திரும்பவும் பிரச்சனையும் வந்திருக்கு. உன் புருஷன் தான் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நீ அவன் கூட இருக்கவே கூடாதுன்னு சொன்ன சல்மான் ஹாஜிராவுக்கு துபாயில வேலை பார்த்து கொடுத்து அவங்கள துபாய்க்கு அனுப்பி வச்சிருக்காரு. கடந்த 1.5 வருஷமாவே ஹாஜிரா துபாயில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தன்னோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் மாசம் பணம் அனுப்பிட்டும் இருந்திருக்காங்க. கடல் கடந்து போனதுக்கு அப்புறமும் சல்மான் ஹாஜிராவோட பழக்கம் தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அதனாலதான் தன்னோட கணவனோட சேர்த்து ஆசை நாயகன் அதாவது தங்கச்சி கணவர் சல்மானுக்கும் ஹாஜிரா மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 6 மாசத்துல துபாய் வேலையை விட்டுட்டு ஹாஜிரா சொந்த ஊருக்கே வரதுக்கு முடிவு பண்ணி இருந்திருக்காங்களாம். இந்த விஷயத்த சல்மான் கிட்ட சொன்னதும், நீ திரும்ப வந்ததும் நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம், நீ உன் கணவரையும் 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு வந்துரு, நானும் என் மனைவியையும் 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு வந்துடுறேன்னு பேசி வச்சிருந்திருக்காங்க. இதுக்கு இடையில துபாயில இருந்துகிட்டே தன்னோட மனைவி ஹாஜிரா சல்மான் கிட்ட தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு இருக்கிறது இர்ஃபானுக்கு தெரிஞ்சு கோபப்பட்டிருக்காரு. போன்ல மனைவிய திட்டின கையோட சகலை சல்மான் கிட்டையும் போய் தகராறு பண்ணதா சொல்லப்படுது.
இர்ஃபான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஹாஜிரா கூட ஒன்னாவே இருக்க முடியாதுன்னு நினைச்ச சல்மான் வழக்கம் போல ஸ்கூலுக்கு 2 வீலர்ல போயிட்டு இருந்த இர்ஃபானை ஃபாலோ பண்ணிட்டே போய் ஸ்கூல் வாசல்ல வச்சே கத்தியால குத்தி கொன்னுட்டு பெங்களூருவுக்கு தப்பிச்சு போயிருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு பெங்களூருவுக்கு போன தனிப்படை போலீஸ் அங்க பதுங்கி இருந்த சல்மானை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இர்ஃபானை கொலை பண்ணதுல ஹாஜிராவுக்கும் தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல சல்மான் கிட்ட போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாஜிராவுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதே மாதிரி சல்மானுக்கும் 3 பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மனம் போன போக்குல போனதால 2 குடும்பமும் நிர்கதியா நிக்கிற நிலைமை உருவாகி இருக்கு. பூஜை அறையில் மூச்சு பேச்சையின்றி மயங்கி கிடந்த ரயில்வே ஊழியர் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் அநியாயமாக பறிபோன உயிர். நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்துவிட்டதாக கதறி அழுத மனைவி. அண்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கொந்தளித்த தம்பி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த பகீர் உண்மை. திருமணமான 1.5 ஆண்டுகளுக்குள் காதல் மனைவியே கணவனுக்கு யமனாக மாறியது ஏன்? நடந்தது என்ன? ஏப்ரல் 4ஆம் தேதி சாயங்காலம் தங்களோட வீட்டுல தாய் புஷ்பாவும் மகன் பியூஸும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ புஷ்பாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர்முனையில பேசினது வேற யாரும் இல்ல, மூத்த மகனோட மனைவி சிவானி தான். போனை எடுத்ததும், அத்தை, உங்க மகன் பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் வேகமா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயத்திலையும் பதற்றத்திலையும் மகன் தீபக்குமார பாக்குறதுக்கு வேகமா போயிருக்காங்க தாய் புஷ்பா. கூட சின்ன மகன் பியூஸும் போயிருக்காரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ பூஜை ரூம்ல பேச்சு மூச்சு இல்லாம தீபக்குமார் மயங்கி கிடந்திருக்காரு. உடனடியா அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவரை பரிசோதிச்ச டாக்டர்கள் தீபக்குமார் உயிரிழந்துட்டுதா சொல்லி இருக்காங்க. அடுத்து தீபக்கோட அம்மாவும் தம்பியும் சிவானி கிட்ட என்ன நடந்துச்சு, தீபக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சாயங்காலம் பூஜை ரூம்ல சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி கத்துனாரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள பொத்துன்னு சுருண்டு விழுந்து மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன்னு கதறி அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க தீபக்கோட மனைவி சிவானி. 29 வயசே ஆன தீபக் திடீர்னு நெஞ்சு வலியில இறந்துட்டாருன்னு சிவானி சொன்னதும் பியூஸால அதை நம்ப முடியல. அவருக்கு தன்னோட அண்ணன் தீபக் மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குதுன்னு தோணி இருக்குது. அதனால தீபக் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல சொந்தக்காரங்கெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அண்ணன் கவர்மெண்ட் வேலை பார்க்கறான், திடீர்னு இப்படி நெஞ்சு வலினால இருந்துட்டான்னு சொன்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம், பேசாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொந்தக்காரங்களை சமாதானப்படுத்தி இருக்காரு பியூஸ். ஆனா சிவானி தீபக்கோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதான் அவர் இறந்து போயிட்டதா டாக்டர்களே சொல்லிட்டாங்களே, பேசாம அடக்கம் பண்ற வேலையை விட்டுட்டு எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணணும், இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய உடலை கூறு போடுறது என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சென்டிமெண்டா சொல்லி தடுக்க பார்த்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னதும் சிவானி பதற்றமானதை பார்த்த பியூஸுக்கு அவங்க மேல வந்த சந்தேகம் மேலும் அதிகமாக இருக்குது. ஒரு வழியா எல்லோரையும் சமாளிச்சு தீபக்கோட சடலத்தை மருத்துவ குழுவினர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் தீபக்கோட உடலை அடக்கமும் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா தீபக் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழக்கல, யாரோ அவரை கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ரிப்போர்ட்ல தீபக்கோட மரணம் கொலைன்னு தெரிஞ்சதுமே எல்லோருடைய சந்தேக பார்வையும் தீபக்குடைய மனைவி சிவானி மேலதான் திரும்பி இருக்கு. ஏன்னா கல்யாணமான நாள்ல இருந்தே சிவானி நடந்துகிட்ட விதம் அப்படி.
அடிக்கடி கணவர் தீபக் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் நடந்த பிரச்சனையில மாமியார் புஷ்பாவை சிவானி அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. அதனால தீபக்கோட அம்மாவும் தம்பியும் சேர்ந்து எங்களுக்கு சிவானி மேல சந்தேகம் இருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அடுத்து போலீஸ் சிவானிய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் பிஜ்னோர் பக்கத்துல உள்ள முக்ரான்பூர் கிராமத்தை சேர்ந்த 27 வயசான சிவானியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இவங்க காதல இரு வீட்டாரும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 2023 ஜூன் 17ஆம் தேதி 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமாகி 1.5 வருஷமான நிலையில தம்பதிக்கு 6 மாசத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கு. கல்யாணத்தப்போ சிஆர்பிஎஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்த தீபக்கு ரயில்வேல டெக்னீஷியன் வேலை கிடைச்சிருக்கு. சிஆர்பிஎஃப் விட ரயில்வே வேலை தான் பெஸ்ட்னு நினைச்ச தீபக் முதல்ல பார்த்துட்டு இருந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ரயில்வே வேலையில சேர்ந்திருக்காரு. கல்யாணமாகி 1.5 வருஷத்துக்குள்ளேயே சிவானிக்கு வேற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்தை மீறிய உறவா மாறியிருக்கு. தன்னோட காதலன் கூட போய் ஒன்னா வாழ முடிவு பண்ண சிவானி முதல்ல நிரந்தர வருமானம் வேணுமேன்னு யோசிச்சிருக்காங்க. காதலனுக்கு சரியான வேலை இல்ல, நமக்கும் வேலை இல்ல, இப்படியே போனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிருக்காங்க சிவானி. பேசாம கணவன் தீபக்கோட கதையை முடிச்சிட்டா காதலன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இடையூறும் இருக்காது, அவருடைய அரசு வேலையும் நமக்கு கிடைச்சிரும்னு கணக்கு போட்டிருக்காங்க சிவானி. அதனால கணவன் தீபக்கு சிவானி பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சதும் தீபக் ஆழ்ந்து தூங்கி இருக்காரு. அப்போ தன்னோட பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து தீபக்கோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக்குடைய சடலத்தை பூஜை ரூம் கிட்ட இழுத்து போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தப்பதான் திடீர்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே கீழே விழுந்து இறந்துட்டதா சொந்தக்காரங்க கிட்ட நாடகம் ஆடி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு கணவனை துடிக்க துடிக்க கொண்ட சிவானியையும் அவருடைய ஆண் நண்பரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்பா உயிரோட இல்லாம போக, அம்மா ஜெயிலுக்கு போக, ஆக மொத்தம் அந்த 6 மாச பச்சை பிள்ளைதான் பெத்தவங்க இல்லாம தவியா தவிச்சிட்டு இருக்கு. தனது வீட்டு பால்கனியில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் 6வது மாடியிலிருந்து திடீரென கீழே விழுந்த 10 வயது சிறுமி. கழுத்தறுக்கப்பட்டு அரை நிர்வாணத்துடன் சிறுமி உயிரிழந்து கிடந்த கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்து கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தை அறுத்து சிறுமியை ஜன்னல் வழியாக தூக்கி வீசிய பயங்கரம். சிறுமியை சீரழித்து கொன்றது யார்? நடந்தது என்ன? இரவு 11 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் தன்னோட வீட்டு பால்கனியில நின்னு போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா 6வது மாடியில இருந்து என்னமோ கீழே விழுந்திருக்கு. சத்தம் பயங்கரமா கேட்கவே இளைஞர் பதற்றத்தோட கீழே எட்டி பார்த்திருக்காரு. சின்ன பசங்க யாரோ விழுந்த மாதிரி தெரியுதேன்னு காப்பாத்துறதுக்காக ஓடி போயிருக்காரு அந்த இளைஞர். பக்கத்துல போய் பார்த்தப்போ 10 வயசு சிறுமி கொடூரமா கழுத்து அறுக்கப்பட்டு அரை நிர்வாணமா கிடந்திருக்காங்க. அதை பார்த்ததும் கதிகலங்கி போன இளைஞர் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. உடனே மகாராஷ்டிரா மாநிலம் சாம்ராட் நகருக்கு போன போலீஸ்காரங்க சிறுமி உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. யார் இந்த சிறுமி, அவங்க அப்பா அம்மா யாரு, மாடியில இருந்து எப்படி கீழே விழுந்தாங்க அப்படின்னு தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க. மாடியில இருந்து கீழே விழுந்தா தலையில அடிபடும், சிறுமிக்கு கழுத்து அறுக்கப்பட்டிருக்குதேன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அதனால சிறுமி விழுந்த 6வது மாடிக்கு போய் பார்த்திருக்காங்க போலீஸ். அங்க சிறுமி தவறி விழுந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அதே நேரத்துல சிறுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. அதுல சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கழுத்தை கூர்மையான ஆயுதங்களை வச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. சிறுமிய இப்படி பண்ண கொடூரன் யாருன்னு
கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. முதல் கட்டமா 6வது மாடியில குடியிருக்கிற எல்லா வீட்டையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க குடியிருந்த 20 வயசு மன்சூரி அப்படிங்கிறவரோட வீட்டு கதவு மட்டும் ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிச்சும் திறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நீண்ட நேரத்துக்கு பிறகு மன்சூரி கதவை திறந்திருக்காரு. தூக்க கலக்கத்தோட வெளியே வந்த மன்சூரி, என்ன விஷயம் சார், எதுக்காக என் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. சிறுமி ஒருத்தங்க 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்திருக்காங்க. அது சம்பந்தமா தான் எல்லோருடைய வீட்லயும் செக் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சிறுமி விழுந்தாங்கன்னா மாடியில தானே செக் பண்ணணும், நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள சோதனை பண்றீங்க, நீங்க சோதனை பண்ற முறை சரியில்லைன்னு போலீஸுக்கு பாடம் எடுத்திருக்காரு மன்சூரி. ரொம்ப நேரம் காவலர்களோட வாக்குவாதத்திலே ஈடுபட்ட மன்சூரி அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள சோதனை செய்ய அனுமதிச்சாரு. மன்சூரி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் தரையில அங்கங்க சொட்டு சொட்டா ரத்தம் கிடந்ததை பார்த்திருக்காங்க போலீஸ். பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் ரத்தம் வடிஞ்சிருந்ததை காட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ பாத்ரூம்ல இருந்த கண்ணாடி ஜன்னல்ல ஒரு துணியோட சின்ன பகுதி சிக்கி இருந்திருக்குது. அது உயிரிழந்த சிறுமி கடைசியா போட்டிருந்த ஆடையோட பகுதிதான் அப்படிங்கிறது போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு மன்சூரிய ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. காவலர்களுடைய அடி தாங்க முடியாம கதறன 20 வயசான மன்சூரி தான் சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கழுத்தறுத்து கொன்னதா வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு. சாம்ராட் நகருக்கு பக்கத்து தெருவு வீட்டு வாசல்ல சிறுமி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க போன மன்சூரி, எங்க வீட்டுக்கு வர்றியா, நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கு, நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், உனக்கும் தரேன்னு சிறுமி கிட்ட நைஸா பேசி இருக்கான். அதை நம்பி தன் கூட வந்த சிறுமிய துடிக்க துடிக்க பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் மன்சூரி. அது மட்டுமில்லாம சிறுமியோட கழுத்தை கூர்மையான கத்தியால அறுத்து ஜன்னல் வழியா தூக்கி வீசினதும் அம்பலமாகி இருக்குது. அந்த சமயம் தம்பதி ஒருத்தங்க அழுதபடியே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. சார், எங்களுடைய 10 வயசு மகளை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க உங்க பொண்ணு எப்ப காணாம போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்க எப்பவும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வருவோம், அது வரைக்கும் பாப்பா பக்கத்து வீட்டுல உள்ள குழந்தைகளோட விளையாடிட்டு இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. சரி, குழந்தையோட போட்டோவை காட்டுங்கன்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அப்பதான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருந்தது காணாம போன தம்பதியோட 10 வயசு பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் போலீஸ்காரங்க சிறுமியோட பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆசையா வளர்த்த மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற தகவல் கேட்டதும் பெற்றோருக்கு உயிரே நின்னு போயிருக்குது. அடுத்து மன்சூரிய அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க. பாக்குமர தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 17 வயது சிறுவன், பழங்குடியின சிறுவனை பாக்கு மரத்தில் கட்டி வைத்து அரை நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்த கும்பல். கொடூரத்தின் உச்சமாக சிறுவனின் பிறப்புறுப்பில் எறும்புகளை கடிக்கவிட்டு காட்டு மிராண்டித்தனம். இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்து கொண்டதற்கு என்ன காரணம்? சிறுவனை துடிக்க துடிக்க துன்புறுத்தியவர்கள் யார்? நடந்தது என்ன? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி உள்ள சமூக வலைதளங்களை பத்தி ஏகப்பட்ட எதிர்மறை விமர்சனங்கள் எழுந்தாலும் பல நேரத்துல அந்த சமூக வலைதளங்கள் தான் பல அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்குங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு 17 வயது சிறுவனுக்கு நடந்த கொடூர சம்பவம் சமூக வலைதளங்கள் மூலமா வெளிச்சத்துக்கு வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. கர்நாடகாவுல தாவேங்கார் நகருக்கு பக்கத்துல உள்ள அஸ்தபனஹள்ளியை சேர்ந்த 17 வயசு சிறுவன் பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த இந்த சிறுவன் ஊர்ல உள்ள ஒரு சில சிறுவர்கள், இளைஞர்கள் கூட சேர்ந்து அங்க உள்ள பாக்கு மர தோட்டத்துக்கும் அப்பப்போ வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள்
பாக்கு மர தோட்டத்துல எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் தன்னோட பர்ஸ்ல 1000 ரூபாய் வச்சிருந்ததாவும் அத அங்க உள்ள மரத்துக்கடியில வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. வேலை முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தப்போ பர்ஸ்ல இருந்த 1000 ரூபாயை காணோமாம். உடனே அங்க இருந்த சிறுவர்கள் இளைஞர்கள்னு எல்லோரும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட சிறுவன் தான் பணத்தை திருடி இருப்பான்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு நான் பணத்தை எடுக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லி இருக்கான். ஆனா சிறுவன் சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத அந்த கும்பல் அவன்தான் பணத்தை திருடி இருக்கான்னு முடிவே பண்ணிட்டாங்க. இவனை இப்படியே கேட்டா சொல்ல மாட்டான், இவனை மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டாதான் உண்மைய சொல்லுவான்னு சொல்லி அந்த சிறுவனை பாக்கு மரத்துல கட்டி வச்சு அவனுடைய சட்டையையும் பேண்டையும் கழட்டி அரை நிர்வாணமா நிக்க வச்சு கம்பு கட்டைகளால சர்ற மாதிரியா அடிச்சு கொடூரமா துன்புறுத்தி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல கொடூரத்தின் உச்சமா அந்த கும்பல் பண்ண விஷயம் சிறுவனை மட்டுமில்ல, வீடியோ பாக்குறவங்களை கூட நடுநடுங்க வச்சிருக்கு. ஏற்கனவே மரத்துல கட்டி வச்சு அரை நிர்வாணமாக்கி கண்மூடித்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணது போதாதுன்னு சிவப்பு நிறத்துல உள்ள எறும்புகளை அந்த சிறுவனோட உள்ளாடைக்குள்ள போட்டு அந்தரங்க உறுப்பை கடிக்க விட்டுருக்காங்க. எறும்பு அந்தரங்க உறுப்பை கடிக்க கடிக்க வலி தாங்க முடியாம அந்த சிறுவன் கதறி துடிச்சிருக்கான். ஆனா அப்பவும் வெறி அடங்காத அந்த கும்பல் தொடர்ந்து அவதூறா பேசியும் தாக்கியும் ரண கொடூரமா அந்த சிறுவனை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. தாக்குன கும்பல்ல பெரும்பாலானவங்க சிறுவன் சார்ந்திருக்கக்கூடிய அதே பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லப்படுது. ஆத்திரம் தீர டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் கயிறை அவிழ்த்து விட்டுட்டு சிறுவனை அனுப்பி விட்டுருக்காங்க. நடக்க கூட முடியாம தட்டு தடுமாறி மெல்ல மெல்ல ஊர்ந்து போற மாதிரி வீடு போய் சேர்ந்திருக்கான் சிறுவன். வீட்டுல இருந்த தாத்தா கிட்ட தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி சிறுவன் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சிறுவனுடைய தாத்தா கொடுத்த புகாரின் அடிப்படையில சுபாஷ், லக்கி, தர்ஷன், பரசு, சிவதர்ஷன், ஹரிஸ், பட்டி ராஜு, பூமி, மதுசூதன்னு மொத்தம் 9 பேர் மேல 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு மேல இருக்கும்னும் சிறுவனுடைய தாத்தா வந்து புகார் கொடுத்தப்போ போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்ததாவும் இப்போ பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம்தான் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த சிறுவன் உண்மையிலேயே பணத்தை திருடினானோ இல்லையோ அவன் மேல சந்தேகம் வந்ததுமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு சிறுவன் தான் திருடி இருப்பான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களே சிறுவனை தண்டிக்கணும்னு நினைச்சு இவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்ணுனது கொடூரத்தோட உச்சம்னும் அந்த காட்டு மிராண்டி கும்பலுக்கு கடும் தண்டனை கொடுத்தாதான் இது மாதிரியான விஷயம் இனிமேல் நடக்காம இருக்கும்னு வலியுறுத்தி இருக்காங்க அப்பகுதி மக்கள். சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை எடுக்க சென்ற இளைஞர் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் சடலமாக கிடந்த நபர். கணவரின் உடலை பார்த்து பார்த்து கதறி எழுத மனைவி. மது அருந்துவதற்காக மயானத்திற்கு அழைத்து சென்று கொடூர கொலை. கூலிப்படையை ஏவி கணவனின் கதையை முடித்து நீலி கண்ணீர் வடித்த நீலவேணி. கணவனுக்கு மனைவியே யமனாக மாறியது ஏன்? பணம் கொடுத்து கணவனை கொலை செய்ததின் பின்னணி என்ன? காலை நேரத்துல கணைக்கல் சாலை கொஞ்சம் பரபரப்பாவே இருந்திருக்குது. நிறைய பேரு கார்லயும் பைக்லயும் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சாலையோரத்துல நிறுத்தி வச்சிருந்த காரை எடுக்கிறதுக்காக இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ காருக்கு பின்னாடி 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் உடம்புல ஒட்டு துணி இல்லாம தலையில அடிபட்டு சடலமா கிடந்ததை பார்த்து இளைஞர் திகச்சு போய் நின்னு இருக்காரு. தகவல் கிடைச்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த நபர் யாரு, எப்படி உயிரிழந்தார்னு விசாரிச்சப்போ உயிரிழந்தவர் பெல்லாரியை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது.
அடுத்து வெங்கடேஷோட குடும்பத்துக்கு போலீஸ் தகவல் சொன்ன பிறகு அவருடைய மனைவி நீலவேணி பதறி அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. கணவன் எப்படி உயிரிழந்தாரு, என்னாச்சு, என்ன ஏதுன்னு கேட்காமலேயே ஒப்பாரி வச்சிருக்காங்க நீலவேணி. உங்க கணவர் எங்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பினாரு, நீங்க அவரை தேடலையான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு சார், அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல, இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம், ஆனா இறந்து போயிட்டாருங்கிற தகவல் தான் வந்துச்சுன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க நீலவேணி. அதே நேரத்துல நீலவேணிக்கு ஒரு போன் வந்திருக்கு. போன்ல வந்த நம்பரை பார்த்ததும் படபடப்பான நீலவேணி காவலருடைய கேள்விகளுக்கெல்லாம் மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்காங்க. நீலவேணியோட பதில் போலீஸுக்கு திருப்தி தரல. ஏன்னா முதல்ல கணவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்காருன்னு சொன்னவங்க கொஞ்ச நேரத்திலேயே வேலைக்கு போனவர் வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரி பதில மாத்தி மாத்தி சொன்னதால நீலவேணி மேல போலீஸுக்கு சந்தேகம் அதிகமாகி இருக்கு. இதுக்கு நடுவுல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வழக்கையே தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. வெங்கடேச யாரோ அவருடைய தலையில இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்கன்னும் அதுலதான் வெங்கடேசுடைய உயிர் பறி போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்கை வேற கோணத்துல அணுகியிருக்காங்க. வெங்கடேஷ யாரு தலையில அடிச்சது, அவர் யாரு என்ன பண்ணதுன்னு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடி இருக்காங்க. வெங்கடேஷ் சடலமா மீட்கப்பட்ட இடத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருக்காங்க. அதுல இரவு நேரத்துல கார்ல வந்த 4-5 பேரு வெங்கடேஷுடைய ட்ரெஸ்ஸ கழட்டி கொடூரமா தலையில அடிச்சது மட்டுமில்லாம கழுத்தை நெரிச்சு கொன்னதும் தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் தலைமறைவா இருந்த கொலையாளிகளை பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணப்பதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்குது. அதே நேரம் நீலவேணி மேல போலீஸுக்கு ஏற்பட்ட சந்தேகம் சரிதான் அப்படிங்கிறதும் உறுதியாகி இருக்கு. கர்நாடக மாநிலம் பெல்லாரியை சேர்ந்த நீலவேணி வெங்கடேஷ் தம்பதிக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருக்காங்க. வெங்கடேஷ் ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்த்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. வெங்கடேஷும் அதே ஏரியாவை சேர்ந்த ஆனந்தும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்காங்க. ஆனந்த் அதிக நேரம் அவருடைய வீட்டுல இருக்கிறத விட வெங்கடேஷ் வீட்டுல தான் இருப்பாராம். இதுக்கு இடையில தான் நீலவேணிக்கும் ஆனந்துக்கும் இடையில தவறான பழக்கம் ஏற்பட்டிருக்கு. வெங்கடேஷும் பசங்களும் வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீலவேணியும் ஆனந்தும் தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் அப்பாவியான வெங்கடேஷுக்கு அப்ப தெரியல. இதுக்கு நடுவுல வெங்கடேஷுடைய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. சொந்தக்காரங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நீலவேணி ரொம்ப நேரமா ஆளையே காணோம். வெங்கடேஷ் பல இடங்கள்ல தேடிட்டு இருந்தப்போ மாடியில ஆனந்தோட நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க நீலவேணி. மனைவிய ஆனந்த் தவறான இடத்துல தொட்டு பேசுறத பார்த்த வெங்கடேஷ் ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரையும் கண்டிச்ச வெங்கடேஷ் ஆனந்த் கிட்ட இனிமே நீ என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருக்காரு. அதோட அடிக்கடி மனைவி கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. கணவன் தன்கிட்ட சண்டை போடுறதை விட ஆனந்த் கூட பேச முடியலங்கிற ஏக்கம்தான் நீலவேணிய பாடாப்படுத்தி இருக்கு. அதனால ஆனந்துக்கு போன் பண்ணி என் கணவர் கதையை முடிச்சிட்டா நம்ம 2 பேரும் புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கணவன் கொலைய கணக்கச்சிதமா முடிக்கிறதுக்கு கூலிப்படை கும்பல் கிட்ட டீலும் பேசியிருக்காங்க நீலவேணி. அடுத்து நான் பண்ணது தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிடுன்னு வெங்கடேஷ் கால்ல விழுந்திருக்கான் ஆனந்த். பண்ண தப்ப உணர்ந்துட்டானேன்னு வெங்கடேஷும் ஆனந்தை மன்னிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு தனக்கு நடக்க போற விஷயத்த பத்தி வெங்கடேஷுக்கு தெரியல. நைசா பேசி வெங்கடேஷ மது குடிக்கிறதுக்காக கணேக்கல் பக்கத்துல உள்ள மயானத்துக்கு அழைச்சிட்டு போய் கூலிப்படை ஆட்களை வச்சு கொலை பண்ணியிருக்கான் ஆனந்த். பெல்லாரியை சேர்ந்த பேரன் ஹவுஸ், சிவசங்கர், மஹ்மத் சயித், பஷாலி மஹ்மத் ஷெரீப், மஹ்மது ஆசிப், பேரன் சோயல்னு இந்த 7 பேரும் தான் வெங்கடேஷ கொலை பண்றதுக்காக ஆனந்த் அழைச்சிட்டு வந்த
கூலிப்படை கும்பல். விசாரணையில ஆனந்த் எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம கொட்டியிருக்கான். அதுக்கப்புறம் கூலிப்படையை சேர்ந்த 7 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் கணவனை தீர்த்து கட்ட மூளையா இருந்த நீலவேணியையும் கைது பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. கள்ளக்காதலன் தான் முக்கியம்னு நினைச்ச நீலவேணி நீலி கண்ணீர் வடிச்சும் கடைசியில நாடகம் அம்பலமாகிருச்சு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.